உங்க மேலதான். நான் பைத்தியம் தான். நீங்க பண்ற வேலையை பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ண? நீ எதுக்காக என் மேல இப்படி கோவப்படுற? என்ன நடிக்கிறீங்களா? நான் இல்லாத நேரமா பார்த்து நீங்களும் உங்க மூத்த பையனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொலாவறீங்களோ? நீங்க பண்ணுன பித்தலாட்டத்தை நான் கண்டுபிடிச்சதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் ஒண்ணு அந்த அளவுக்குலாம் ஏமாந்தவ கிடையாது. யார சொல்ற? சிவா ஐயா. அவன் என்ன பண்ணா? நான் என்ன பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடடடடா, பாரா, உங்க மூத்த பையன்னு சொன்னதும் அந்த சிவான்னு கரெக்டா சொல்ல முடியுது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியல. நீ என்ன சொல்ல வரேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. இதோ இந்த சட்டை, உங்களுக்கு பிடிச்ச இந்த சட்டை, இத வாங்கி கொடுத்தது பொண்ணு இல்ல, அந்த சிவாதான். அவ சொல்லிதான் பொண்ணு இந்த சட்டையை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கான். என்ன உங்க புள்ள வாங்கி கொடுத்த சட்டையை நான் கிழிச்சிட்டேன்னு கவலையா இருக்கா? இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். இது அவ வாங்கி கொடுத்த சட்டை தானே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவ பாக்கணும்னு தானே எல்லார்கிட்டயும் போய் இந்த சட்டையை காமிச்சு காமிச்சு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அதனால தானே காமிச்சிட்டு இருக்கீங்க. செல்வராஜி, சத்தியமா நீ சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். இது சிவா எடுத்து கொடுத்த சட்டைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இதை வாங்கிருக்கவும் மாட்டேன், போட்டுக்கவும் மாட்டேன். நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேம்மா, என்ன நம்பு. இதுக்குதான் நான் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவன் வெளியே அவன் காட்டுறான்ல, நான் இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது உங்க மனச மாத்திரலான்னு பாக்குறான்ல, அதனால தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறான். இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன ஆனாலும் சரி, அவன் நினைக்கிறது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவும் விட மாட்டேன். ஏன் இப்படி பேசுற? நீங்களும் அப்படி இப்படின்னு ஏதாவது புள்ள பாசத்துல தடுமாறுனீங்கன்னு தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஜாக்கிரதை. செல்வநாயகி, என்ன சிவா? என்ன சிவா, இங்க ஏதோ பிரச்சனை தானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. அதான் எனக்கும் புரியல. அவங்க சொன்ன இடம் இதுதான். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? அது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. அபிஷியல் நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோ? எதுவா இருந்தா என்ன, ஒரு கை பாத்தரலாம். நம்ம இங்க இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள யாராச்சும் புகுந்துட்டா அதுக்காக கூட நம்மள டைவர்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி வாங்க, உடனே கிளம்பலாம். சாரி சிவா, என்னதான் நீங்க என்கிட்ட நார்மலா பேசினாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் உங்க பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கணும். வழக்கமா எல்லா பர்த்டேக்கும் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். அப்படிதானே நான் இந்த வருஷமும் உங்களுக்கு விஷ் பண்ணுவேன் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. உங்களை நான் ஏமாத்திட்டேனே சிவா. நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா எனக்கு உயிரோட கிடைச்சிருக்காங்க.
இப்ப என்னோட கவனம் முழுக்க அவங்க குணமாகறதுலயும் அவங்க மேல இருக்கிற பழியெல்லாம் தொடச்சு இந்த ஊர் முன்னாடி அர்ச்சனா தப்பான போலீஸ் இல்லைன்னு நிரூபிக்கிறதுல தான் இருக்கு. என் அம்மா குணமானதுக்கு அப்புறம் அவங்க எந்த தயக்கமும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும். என் அம்மாவை தப்பா பேசின எல்லாரும் அவங்கள நினைச்சு பெருமைப்படணும். என் சித்தி ரித்திகா இப்படி எல்லாரும் என் அம்மா எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் உங்க அப்பாவும் சேரணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை ஏத்துக்கணும். இங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் என் கவனம் வேற எது மேலயும் இருக்காது சிவா. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் நல்லது நடக்கிறதா இருந்தா அது நம்ம அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்.